என் பேர் நெறிவாணன். எங்கள் அப்பா எனக்கு சொல்லி தந்த பாடம் நீதி, நேர்மை, நியாயம். ஆனால் அது எனக்கு தந்த பரிசு கோர்ட் மார்ஷல். எஸ், ஐ வாஸ் சர்விங் த இந்தியன் ஆர்மி. அஹிம்சை தான் எப்பவும் ஜெயிக்க முடியல, எனக்கு நம்பிக்கையே இல்லை. அடிக்க அடி, வதக்கி வதனி, இதுதான் சரியான வழி இந்த மூணு ஜெயிக்க. அந்த ஒரு காரணம் தான் என்னை ஆர்மியில் சேர வச்சுருக்கேன். அதே காரணம் தான் என்னை கோர்ட் மார்ஷலும் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் வருத்தப்படல, பெருமை தான் படுறேன். எஸ், violence makes a man perfect and also a nation perfect. ஒரே ஒரு சொத்து அப்பாவோடது. சென்னையில் ஒரு இடத்துல வீடு கட்டி குடியேறணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. இது என்னோடய அடுத்த சொத்து. இது சொத்துங்கிறத விட பொக்கிஷம். மகாத்மா காந்தி தாத்தாவோட ஃபோட்டோ. எங்கள் தாத்தா காந்தியவாதி. அவர் சாகும்போது எனக்கு கொடுத்த ஒரு ஃபோட்டோ தான் இது. இனி என் வாழ்க்கை இந்த 2 சொத்துக்களோட அமையும். சட்டம் நீதி எல்லாம் தூங்கிட்டு தான் இருக்கு. எல்லாரும் சுட்டு தள்ளணும். சே, எவ்வளோ கஷ்டப்பட்டு நாட்டை நாங்கள் காப்பாற்றுறோம், இவங்க கூறுபட்டு வித்துறாங்க. காந்தி தாத்தா, நீங்கள் வாங்கி கொடுத்த சுதந்திரம் பஞ்சாப் பறந்து போயிட்டு இருக்கு. நீங்கள் அமைதியாக வாங்கி கொடுத்த சுதந்திரம் அமைதியாக போய்கிட்டு இருக்கு. எவ்வளோ அட்டுலையும் தெரியுமா? இவங்க நான் பார்த்துக்கிறேன். உங்கள் வழியில் இல்லை, என் வழியில் எவனையும் விட மாட்டேன். யாரு யாரு? நீ முதல்ல அமைதியா கோவப்படாத. யாருன்னு கேட்குறேன்ல. நான் தான் காந்தி. ஆமாம், உன்னோட குமரலை கேட்டேன். ஏன் இவ்வளோ கோவம்? தாத்தா, என்ன சொல்றீங்க? நிஜமாவே நீங்கள் தான் பேசுகிறீங்களா? ஒரு வேளை இது பெருமையோ? இல்லை, உண்மையாகவே நான் தான். ஐயோ, என்னால் நம்பவே முடியல. நீங்கள் எங்கே இருக்கீங்க இப்போ? நான் உன் கூட தான் இருக்கேன். என் குரல் மட்டும்தான் உன்னால் கேட்க முடியும், என்னை பார்க்க முடியாது. இந்த படத்தில் நீ என்னை பார்த்து பேசினாலனால தான் நான் வந்தேன். உனக்கு என்ன தான் பிரச்சனை? தாத்தா, எங்கள் அப்பாவோட நிலத்தில் ஒரு புது வீடு கட்டி குடியேறணும்னு தான் என்னுடைய ஆசை. அதை கட்டி ஈபி கனெக்ஷனோ வாட்டர் கனெக்ஷனோ வாங்கலான்னு போனால் அநியாயத்துக்கு லஞ்சம் கேட்குறாங்க. இவங்களுக்கு தான் சம்பளம்னு ஒன்று வருது இல்லை? சரி, அதுக்காக அவங்க வீடு போயினால என்ன நடக்க போகுது? உயிர் பயம். தண்டனையிலே மிக கொடுமையான தண்டனை மரண தண்டனை. அது கொடுத்தா தான் இவங்கெல்லாம் திருந்துவாங்க. ஒரு உயிர் எடுக்கிறது பாவம். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. லஞ்சம் தான் இப்போ எங்கே பார்த்தாலும் நிற்குது. சின்ன லெவல் லஞ்சம் பெரிய லெவல் பேயாக நிற்குது. அதுக்காக தானே சட்டம்னு ஒன்று இருக்குது. சட்டப்படி நடவடிக்கை எடுத்தாலே எல்லாம் நல்லபடியாக நடக்கும், எல்லாம் திருந்துவாங்க. அப்புறம் குற்றம்லாம் நடக்குது. சட்டம் நியாயம் எல்லாம் செத்து போச்சு. நீங்கள் செத்தா மாதிரி அநியாயமாக சட்டம் பல பேர் விளையாட்டு பொருள் ஆயிடுச்சு. இப்போல்லாம் சட்டத்தை கண்டா யாருக்கும் பயமே இல்லை. எவ்வளோ காசு கொடுத்தாலும் வெளியே வந்துடுவாங்க. அது சரி, நம்ம படித்த சாமிக்கே அவனும் பயப்படுறது இல்லை, நாம் படித்த சட்டத்துக்கு பயப்பட போகிறாங்க. ஆனால் எப்போவுமே அநீதியும் அதர்மமும் ஜெயிக்காது. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அது சீக்கிரமாக ஜெயிக்கணும்னா தண்டனை கண்டிப்பாக தேவை. எதுவாக இருந்தாலும் சட்டத்துக்கு கீழே வந்து தான் ஆகணும். அகிம்சை முறையில் போகிறான்னா வெற்றி நமக்கு தான். 200 வருஷம் ஆங்கிலேயனை ஆட்சி நாங்கள் அப்படி தானே ஒடுக்கணும். கொஞ்சம் யோசி. நீங்கள் செஞ்ச தப்பே அதுதான். அகிம்சையை விட்டுட்டு அவனை திருப்பி அடிச்சிங்கன்னா 20 வருஷம் கூட இருக்காது அவனை வெளியே அனுப்ப. இது செயல்முறைக்கு பொருந்தாத ஒன்று நெறிவாணன். எதையுமே செயல்படுத்தி பார்த்தா தான் அதோடைய நெறிமுறை தெரியும். சம்பளமும் உங்கள் படம் போட்ட பணம் தான், லஞ்சமும் உங்கள் படம் போட்ட பணம் தான். பணத்துக்கு உண்டான மதிப்பே போச்சு. கண்ணுக்கு கண்ணு நம்ம எல்லாரும் குதிச்சா இந்த நாட்டில் யாருக்குமே பார்வை இருக்காதுப்பா. நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளு. நீ சட்ட ரீதியாக அவங்கள அணுகினா அவங்க கண்டிப்பாக அதுக்கு பதில் சொல்லணும். அதை ஒரு முறை கொஞ்சம் செஞ்சுப்பாரு, உனக்கு கண்டிப்பாக ஒரு விடை கிடைக்கும். அந்த குடும்பத்துக்குன்னு 4 பேர் இருப்பாங்கல்ல, அவங்க நிலைமையை நினச்சிப்பாரு. அவங்க வாழ்க்கை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசி. சரி, நான் சட்டப்படியே நடக்க பார்க்குறேன். ஆனால் அதில் சாதகமான தீர்ப்பு வரலன்னா என் வழியில் தான் நான் போவேன். நீங்கள் குறுக்கிடக்கூடாது. சரி, கண்டிப்பாக சட்டம் உன்னை காப்பாற்றும். ஒரு கம்ப்ளைண்ட் தரணும் சார். உட்காருங்க. என்ன சொல்லுங்க சார்? இது ஹவுசிங் போர்ட்லேயும் இபி கனெக்ஷன் வாங்குறதுலையும் நிறைய லஞ்சம் கேட்குறாங்க சார். எந்த ஏரியா? அம்பத்தூர் சார். என்ன வார்டு? 52 years.
அப்படியா? ஆமாம் சார். அந்த ஏரியாவில் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்குற முதல் நீங்கள் தான் சார். இருந்தாலும் பார்த்து சொல்கிறேன். சார் அங்கே நிஜமாகவே இந்த மாதிரி தான் சார் நடக்குது. ஓகே, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு எஃப்ஐஆர் காப்பி எடுத்துகிட்டு வாங்க. நான் லீகல் ஆக்ஷனுக்கு ட்ரை பண்ணுறேன். அப்போ நீங்கள் ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க? இங்கே பாருங்கள் சார், உங்களை மாதிரி தினம் நாங்கள் 1000 பேரை சந்திக்கிறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எஃப்ஐஆர் காப்பி எடுத்துகிட்டு வாங்க. நான் லீகல் ஆக்ஷனுக்கு ட்ரை பண்ணுறேன். இதுதான் எங்கள் ப்ரொசீஜர். மாதிரி புதுசாக ப்ரொசீஜர் சொல்கிற மொதல் ஆஃபீஸர் நீங்கள் தான் சார். இதுதாங்க எங்கள் ப்ரொசீஜரு. முடிஞ்சால் கம்ப்ளைண்டோட வாங்க, இல்லை என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அமைதியாரு. இந்த மாதிரி பேசினா உன் மேலே தான் தப்பு. பொறுமையாக அவங்க சொல்கிறத செய். சரி, நான் கம்ப்ளைண்டோட வரேன். மாமாவா, நான் முருகேசன் பேசுகிறேன். இப்போ ஒரு கிறுக்கன் எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போனோம். உங்கள் ஏரியாவில் இருக்க ஆஃபீஸ் பற்றி தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். ஒரு 2 நாளைக்கு எந்த ஆக்டிவிட்டீஸும் இல்லாமல் பார்த்துக்கோங்க, சரியா? ம். கூச்சமே இல்லாமல் லஞ்சம் வாங்குறாங்க. இவங்ககிட்ட லஞ்சத்தை கம்ப்ளைண்ட் பண்ணி வந்தா இவங்களே லஞ்சம் வாங்குறாங்க. பார்த்தீங்களா தாத்தா? நாடு மாறிக்கிட்டு இருக்கு. இந்த லஞ்சத்தை வேரோட அறுக்காம நான் விட மாட்டேன். அடுத்து என்ன நிறுவனம்? நாடு மின்சார வாரியம். அதெல்லாம் முடியாதுப்பா, நிறைய தப்பு இருக்குது, ரெகுலேஷன்ஸ்லாம் மாறி இருக்கு. போய் மாற்றிட்டு வாப்போ. சார் ப்ளீஸ் சார், உங்களால் முடியும் சார், ஏதாவது பார்த்து பண்ணுங்க சார். அதெல்லாம் முடியாதுப்பா. ஓகே, தேங்க்யூ சார். டாய்லெட் வெயிட் பண்ணுறேன் சார். ஓகேப்பா. குட் மார்னிங் சார். என்னையா இன்னும் வீராப்பா போனேன், எங்கே பார்க்கணுமோ பார்த்துக்கிறேன்னு இப்போ எதுக்குங்க வந்தா? சாரி சார், தப்பு தான் சார். என்ன சொன்ன அந்த ஏஐ? சார் ஏதோ ஃபார்மெட்டு ரெகுலேஷன் அது இதுன்னு ஏதோ தப்பாக இருக்குது, ஒன்றுமே புரியல சார். இதைத்தான் நான் அப்போயே சொன்னேன். அப்போ வந்துருந்தா இப்போ முடிச்சிருக்கலாம். சரி 30 கொடுத்துட்டு முடிச்சிடலாம். 30 சார்? 25 தானே சார் சொன்னீங்க? ஆமாய்யா சொன்னேன். நீ வேற அந்த ஏஐ நேராக பார்த்து டென்ஷன் ஆகி விட்ட. அவனை சமாளிக்கணவா? ஹை குவாலிட்டி கேபிள் தான் போடுவோம், கவர்மெண்ட் கேபிள் போட மாட்டோம், பார்த்துக்கோ. ஓகே சார். சரி சார். 5000 ரூபாய்க்கு பில்லு வந்துடும், நீங்கள் நம்ம வந்து வாங்கிக்க, சரியா? இந்தாங்க சார். ஐயா என்ன நீ விவரம் தெரியாதால இருக்க? டாய்லெட் பக்கம் வெயிட் பண்ணு. இவங்கெல்லாம் மனுஷனுங்களா? 5000 ரூபா விலைக்கு 30,000 ரூபா வாங்குறாங்க. இதுக்கு என்ன சொல்ல போறீங்க இப்போ? நிறுவனம் இது ரொம்ப மோசம். பொறுமையாக இரு. எப்படி பொறுமையாக இருக்க முடியும்? இவங்கெல்லாம் உலகத்தில் வந்து தகுதியாக இல்லாதவங்க. இவன் ஏன் வாங்குறான்னு கேட்டால் ஏஐ வாங்க சொன்னான்னு சொல்லுவான். அவனை கேட்டால் அவனுக்கு மேலே இருக்கிறவங்க சொல்லுவான். இப்படியே மாறி மாறி பழைய போட்டுக்குவானுங்க. இப்போல்லாம் யாரோட அறிவுக்கும் மதிப்பு இல்லை. காசு கொடுத்தா கவர்மெண்ட் வேலை. கவர்மெண்ட் வேலையில் இவனுங்க ஒரு சேவையாக செய்ய வேண்டியதை கமர்ஷியல் பிஸ்னஸாக செஞ்சுட்டு இருக்கானுங்க. போட்ட காசை எடுக்க லஞ்சம். வேலை வாங்கினதும் தப்பான வழியில், வேலை செய்கிறதும் தப்பான வழியில். நேர்மையாக எவனாச்சும் சேவை செய்கிறத லட்சியமாக வச்சுட்டு வந்தால் லட்சத்தை கொடுத்து அவனை கெடுத்துடுறானுங்க. இல்லை போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவன் வாழ்க்கையே கெடுத்துடுறாங்க. கோபம் புரியுது.
இந்த உலகத்தில் அமைதியாக சக்தி வாய்ந்த ஆயுதம். சாதாரண உடம்போடு இருந்த என்ன மாதிரி ஆளுங்களே அவ்வளோ பலம் படைச்ச பிரிட்டிஷ்காரனை அடித்து விரட்ட முடியும்னா இப்போ இந்தியா ஒரு வல்லரசு நாடாக மாறிட்டு இருக்கு. அந்த சக்தியால் இந்த லஞ்சத்தை விரட்ட முடியாதா? நினச்சிப்பாரு. இப்போல்லாம் பிறகுற குழந்தைங்க பர்த் சர்டிஃபிகேட்லேருந்து டெத் சர்டிஃபிகேட் இருக்கும், எல்லாத்துக்கும் லஞ்சம். நம்ம ஜனங்களையும் நம்ம திட்ட தான் செய்யணும். ஆனால் இவனுங்களை நான் விடவே மாட்டேன். மனம் இருந்தா மார்க்கம் உண்டு. அறப்போராட்டம் தான் இப்போ நல்லது செய்யும். அறிவால் கலாச்சாரம் உருவெடுத்தா ஆளாளுக்கு மாறி மாறி வெட்டிக்கு சாக வேண்டியது தான். உலகத்திலே வளமளிப்பு இல்லாத ஒரு பொருள் மனித உயிர் தான். அதை எடுக்கிற உரிமை சட்டத்துக்கும் சாமிக்கும் மட்டும்தான் இருக்கு. அநியாயத்தை தட்டி கேட்குற ஒவ்வொரு மனுஷனும் சாமி தான். பாருங்க தாத்தா, அண்ணாசிரி ஊழலுக்கு எதிராக எவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு. ஆனால் இது வரைக்கும் ஒரு பலனும் இல்லை. இவரோட போராட்டம் தான் உண்மையான போராட்டம். கண்டிப்பாக அவர் ஜெயிப்பார். நீ இவர்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கணும். நிறைய கற்றுக்கிட்டேன். இப்படி போகிறான்னா ஏமாற்றத்தாங்கிறத உண்மையாகவே கற்றுக்கிட்டேன். ஊழல் எதிர்க்கவங்களுக்கும் தியார் ஜெயிலு, ஊழல் செஞ்சவங்களுக்கும் தியார் ஜெயிலு. எப்பேற்பட்ட இந்தியா பாருங்க. நல்ல அரசியல்வாதிகள் சில பேர் ஊழலில் தடுத்தாலும் மற்றவங்க ஏதாவது ஒரு முட்டுக்கட்டை போட்டு தடுக்கணும்னு தான் பார்த்துன்னு இருக்காங்க. சட்டம் கண்டிப்பாக கண் திறக்கும். சட்டம் அரசியல்வாதிகிட்ட கஞ்சி கிச்சக்காக கையேந்திட்டு இருக்கு தாத்தா. அமைதிக்கு குரல் கொடுத்தா அமைதி உனக்கு சுகம் கொடுக்கும். அமைதினா இந்த லஞ்சம் நம்மளை அடக்கமாக்கிறோம். இதுக்கு ஒரே ஒரு ஆன்டிடோட் மரணம் தான். இதுக்கு முடிவு தான் என்ன? நான் அப்போ சொன்னது தான் இப்போ சொல்கிறேன். இனியும் யாரும் பொறுக்க மாட்டாங்க. சட்டம் திரும்ப கண் பார்வை பெற இதுதான் ஒரே வழி. எல்லாரும் இது கிளம்பிட்டாங்க, நானும் கிளம்புறேன். இவனுங்க லஞ்சம் வாங்காமல் இருக்கணும்னா அதுக்கு தனியாக ஒரு லஞ்சம் கொடுக்கணும் போல. லஞ்சத்துக்கு எதிரான அடுத்த சுதந்திர போருக்கு நான் கிளம்பிட்டேன். என்ன நீங்களும் மாறிட்டீங்களா?